கடலூர் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பணியில் அலட்சியமாக இருந்த ரயில்வே கேட் கீப்பர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பள்ளிக்கு சென்ற பிள்ளைகள் பிணமாக கடந்ததை கண்டு கடலூர் மாவட்டத்தின் சின்ன காட்டு சாகை, தொண்டமானத்தம் கிராமங்கள் சோகத்தில் மூழ்கின. கடலூர் அருகே செம்மங்குப்பம் பகுதியில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற தனியார் பள்ளி வாகனம் மீது அவ்வழியாக வந்த விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் அதிவேகமாக மோதியது. இந்த விபத்தில் சின்ன காட்டுசாகையைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி சாருமதி, அவரது தம்பியும் 10ஆம் வகுப்பு மாணவருமான செழியன் பரிதாபமாக உயிரிழந்தனர். மற்றொரு மாணவனான தொண்டமானத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவன் விமலேஷும் மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். பள்ளிக்கு சென்ற பிள்ளைகள் சடலமாக கடந்ததை கண்டு ஒட்டுமொத்த கிராம மக்களே கண்ணீர் கடலில் மூழ்கினர். இறந்த மாணவர்களின் சடலங்களுக்கு அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இறுதி அஞ்சலிக்கு பிறகு மாணவர்களின் உடல்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டன. விபத்தில் காயமடைந்த மாணவர் விஸ்வேஷ், பள்ளி வேன் ஓட்டுநர் சங்கர் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கேட் ஓப்பன்ல இருந்து ட்ரெயின் கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் மூவ் பண்ணிட்டேன். ட்ரெயின் கந்தன கேட் வந்து போயிட்டீங்களா நீங்க? ஆமா. அப்ப என்ன நினைச்சீங்க? அதான் ஆர்ன சத்தம் கூட அடிக்கல ட்ரெயின்ல. சரி. ஸோ ஓப்பன்ல தான் இருந்தது. ஓப்பன் இருந்தாலும் நீங்க சத்தம் ட்ரெயின்ல பான் அடிப்பாங்கல்ல? இல்ல அடிக்கல. அடிச்சா நான் ஏன் போவேன்? அப்ப திடீர்னு மூச்சு ரயிலுக்கு பிறகு இருந்தாரு. அங்க இல்ல கேட் ஏதோ கொஞ்சம் பாப்பு கிட்ட போய் தூக்கலான்னு பார்த்தாக்கா டக்குன்னு வயிறாத்து கீழே வந்துச்சு. அந்த பவர் உடனே காலில் அடிச்சு என்னை தூக்கி ஒரு ரேட் அடிச்சு போச்சு. ஆனால் அதுலேருந்து அங்கேருந்து பார்த்தா கேட்டு திறந்தே கிடக்குது. மாமூலாக எப்பவுமே சாத்தி தான் இருக்கும் ட்ரெயின் வந்தாக்கா. இந்த காலகட்டம் ட்ரெயின் கேட்டு திறந்துங்க. இந்த சம்பவத்தில் பணியில் அலட்சியமாக இருந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை உடனடியாக ரயில்வே நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்தது. தொடர்ந்து சிதம்பரம் ரயில்வே ஈர்ப்பு பாதை போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது காலை 7:05 மணிக்கு ரயில்வே கேட்டை மூடியதாகவும் 7:25 வரை கேட் மூடப்பட்டே இருந்ததால் அதிக வாகனங்கள் காத்திருக்க நேரிட்டதாகவும் அதனால் மீண்டும் கேட்டை திறந்து விட்டதாகவும் பங்கஜ்குமார் கூறியதாக தெரிகிறது. இதையடுத்து அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிதம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.